இறைவனே, ஏகநாயகனே, தாயுமானவனே, என்னுயிர் நேசனே, ஈசனே, என்னுயிர் நாயகனே. அப்ப இங்க ஸ்பீடு முக்கியமா, டைரக்ஷன் முக்கியமா? அப்ப டைரக்ஷனே இல்லாத இடத்துல நான் பிச்சுன்னு போனாலும் டெஸ்டினி போமா போவாதா? எண்டு வரும், ஆனா அது டெஸ்டினியா இருக்கு. குருஜி, நான் மாஸ்டர் வரேன்னு எப்படி தெரியும்? சார், 2 பேருக்கு நீ வேலை செஞ்சாலே நீ வேலை செய்யறது மாஸ்டர் இல்ல. நோபடி கேன் சர்வ் 2 மாஸ்டர். இறைவன் 2 நம்மளால நீ மாஸ்டரை சர்வ் பண்ண, டுபாகுரை சர்வ் பண்ற. குருநானக் ஏக்கம் சத், விவேகானந்தர் விப்ர பகுதா. நீ ஒரே கடவுளை வேற ஒரு மாதிரி கும்பிடு, வேற, ஆனா கடவுள் ஒண்ணுன்னு ஃபர்ஸ்ட் உணர்ந்தணும். அப்ப டூ டு லிஸ்ட் இருக்கிறவன் சாதாரண மனுஷன், டூ பி லிஸ்ட் இருக்கவன் மனுஷனை உயர்த்த வேண்டிய மனுஷன். அப்ப ராகுக்கு என்ன செய்யணும், சனிக்கு என்ன செய்யணும், சுக்கிரனுக்கு என்ன செய்யணும், அதெல்லாம் செய்யறியோ இல்லையோ, பொண்டாட்டிக்கு என்ன செய்யணும்னு தெரியணும். அறிவு வேற, ஞானம் வேற. சிகரெட்டு அறிவு வச்சுதான் கண்டுபிடிச்சான், சரக்கு அறிவு வச்சுதான் கண்டுபிடிச்சான், கஞ்சா அறிவு வச்சுதான் கண்டுபிடிச்சான், டிஎம்டி எல்எஸ்டி அழிக்கிறதே அறிவு வச்சுதான். இது அறிவு. ஒருத்தன் புத்திசாலியா தப்பு கூட பண்ணுவான், ஆனா ஞானம்ன்றது என்ன செஞ்சா என் கூட இருக்கவங்க ஹர்ட் ஆக மாட்டாங்கன்னு யோசிச்சு செய்யும். நீங்க அதனால அப்படியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் சார், அதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது. இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது எனக்கு பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனா கல்யாணம் பண்ணவளை லவ் பண்ணாதான் நீ ஆம்பளே, அதுதான் கெத்து. உன் லைஃப்ல நீ 4 கார் வேணும், 5 வீடு வேணும், 1000 கோடி வேணும்னு சேர்க்கலாம், ஆனா குடும்பம் மட்டும் எனக்கு 10 வேணும்னு கேட்க முடியாது. பெரிய ரகசிய வார்த்தை. forgiveness, help each other, love each other. தன்னை விட்டு கொடுக்காத கணவன் மட்டும் ஒரு மனைவி கிடைச்சிட்டா இந்த உலகத்துல அவ யார்கிட்டயும் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டான். நிஜத்தை நோக்கி வாழ்றவனோட வாழ்க்கை நினைச்சாலும் நினைக்கலாலும் அவன் மட்டும் இல்ல, அவனோட இருக்கனையும் வளர்த்து விடுற மாதிரி தான் வாழ்ற வாழ்க்கை அமையும். இதுல மாற்றமே கிடையாது. அப்ப நிஜம் என்னது? கடவுள் படைப்புல there is nobody in this world, if you are a human, deserves to suffer. I don't want to use the magical word. I don't want to use the business word. I want to be very simple today. பொறுப்புன்னு வந்த உடனே நான் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்றது பேர் பொறுப்பு இல்ல, காலத்தை ஃபிக்ஸ் பண்ணி ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாதான் பொறுப்பு. Listen carefully. What is called responsibility? Producing the result with commitment to time and quality. ஆஹா, producing the result with commitment to time and quality. இப்போ நான் டைமை டிசைட் பண்ண உடனே என் ஸ்பீடை நான் கண்ட்ரோல் எடுத்துப்பேன். என் ஸ்பீடு எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு காரணமே டைரக்ஷன் கரெக்டா இருக்கவே தான். அப்ப இங்க ஸ்பீடு முக்கியமா, டைரக்ஷன் முக்கியமா? அப்ப டைரக்ஷனே இல்லாத இடத்துல நான் பிச்சுன்னு போனாலும் டெஸ்டினி போமா போவாதா? எண்டு வரும், ஆனா அது டெஸ்டினியா இருக்கு. இது வரைக்கும் புரிஞ்சது எத்தனை பேருக்கு? சூப்பர் கண்ணு, நல்ல வேலை உன் லைஃப்ல இன்னும் எண்டு வரல. அப்ப எண்டு வரலனா டிராவல்னு ஒண்ணு இருக்கு, அது ஏன் டெஸ்டினியா மாத்தி கூடாது? இப்ப டைமை டிசைட் பண்ண, டைமை டிசைட் பண்ண. உண்மை சிவம், அது உண்மையில் உன்னோடு இருக்க அதன் தன்மை அறியாமல் சிவத்தை வெளித்தேடும் தவறதை செய்யும் வரை நன்மைகள் எவ்வாறு நிகழும்? அப்ப இந்த செகண்ட்ல இருந்து உங்க லைஃப்ல விஷன் வந்த உடனே டு டூ லிஸ்ட் இருக்க கூடாது. அது சாதாரண ஒர்க்கர் பண்றது, அடிமை பண்றது. நீ மாஸ்டரை வணங்குற. குருஜி, நான் மாஸ்டர் வரேன்னு எப்படி தெரியும்? சார், 2 பேருக்கு நீ வேலை செஞ்சாலே நீ வேலை செய்யறது மாஸ்டர் இல்ல. நோபடி கேன் சர்வ் 2 மாஸ்டர். இறைவன் 2 நம்மளால நீ மாஸ்டரை சர்வ் பண்ண, டுபாகுரை சர்வ் பண்ற. இறைவனே, ஏகநாயகனே, தாயுமானவனே, என்னுயிர் நேசனே, ஈசனே, என்னுயிர் நாயகனே. குருநானக் ஏக்கம் சத், விவேகானந்தர் விப்ர பகுதா வதந்தி. நீ ஒரே கடவுளை வேற ஒரு மாதிரி கும்பிடு, வேற, ஆனா கடவுள் ஒண்ணுன்னு ஃபர்ஸ்ட் உணர்ந்தணும். Is there anybody able to connect with me? அப்ப இன்னிலிருந்து எனக்கு டூ டூ லிஸ்ட் இருக்க கூடாது, அப்படியே அந்த லிஸ்ட் மாறணும். ஏன்னா டூ டூ லிஸ்ட்ல நான் என்ன செய்யறேன்னு தான் இருக்கு, ஆனா எனக்கு வேற லிஸ்ட் போடணும். 2B லிஸ்ட்டை போட்டுப்பேன், அவ்வளவுதான் மேட்டர். அந்த டூ டு 2Bயா மாறின அடுத்த செகண்ட் எனக்கு என்ன வேணும், எதுக்குள்ள வேணும் தானா நிர்ணயிச்சிருவேன். சோ இந்த மொமெண்ட் உங்களுக்கு வர வேண்டியது சங்கல்பம் தானே தவிர்த்து விகல்பம் கிடையாது. அப்ப டூ டு லிஸ்ட் இருக்கிறவன் சாதாரண மனுஷன், 2B லிஸ்ட் இருக்கவன் மனுஷனை உயர்த்த வேண்டிய மனுஷன். அப்ப 2B லிஸ்ட் வந்த உடனே அதுல ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டியது, எப்பா நான் ஹெல்த்தியா இருக்கிறனோ இல்லையோ, இருக்கிற ஹெல்த்தை ரீட்டைன் பண்ணணும். நான் இன்னொருத்தனுக்கு அறிவும் அறிவுரையும் சொல்ற தகுதியோட இருக்கணும்னா என் மனசுல பிரச்சனை இல்லாம இருக்கணும். என் மனசுல பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா நான் பெரிய சிஇஓவா இருக்கலாம், ஆனா வீட்டுல பையனுக்கு உடம்பு சரியில்லை, உன்னால வேலை செய்ய முடியாது. அப்ப ராகுக்கு என்ன செய்யணும், சனிக்கு என்ன செய்யணும், சுக்கிரனுக்கு என்ன செய்யணும், அதெல்லாம் செய்யறியோ இல்லையோ, பொண்டாட்டிக்கு என்ன செய்யணும்னு தெரியணும் உனக்கு. இந்த தப்புல ஏன் கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்கு? என்ன தெரியும், பொண்டாட்டிக்கு உங்க பொண்டாட்டிக்கு என்ன செய்யணும் தெரியும்.
சில மண்டலம் தெரியும் குருஜி உன் பொண்டாட்டி. இந்த வசிஷ்டர் ஃபாலோ பண்ற ரூல். நான் ரொம்ப டைம் இல்லை, ரொம்ப ஷார்ட்டா 3 சொல்றேன், சாதாரண எடுத்துக்க போறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி யங்ஸ்டர்ஸ், இது மொத்த இடத்துலையும் ஃபாலோ பண்ணும். ஐயா இந்த 3 செஞ்சா எக்ஸலண்டா இருக்கும். ஐயா என் பொண்டாட்டி என்னையா பண்ணணும்? லவ் பண்ணாத, அது உன் லவ்வே தேவையில்லை, அவளுக்கு தேவை ரெஸ்பெக்ட். என்னது? ரெஸ்பெக்ட். நிறைய பேர் அப்படிதான் தோணும் போது லவ் பண்ணா, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு உடனே லவ் வந்துடும். கெட் தட். ஃபர்ஸ்ட் என்ன? ரெஸ்பெக்ட். செகண்ட் என்ன தெரியுமா? ரீஅஷூரன்ஸ். என்னது? ரீஅஷூரன்ஸ். சும்மா ஒரு ரீஅஷூரன்ஸ், யூ ஆர் இம்பார்ட்டன்ட், ஒரு ரீஅஷூரன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட். ஐயா ரெஸ்பெக்ட் நான் என்ன பண்ணணும்? அவங்க பேசும்போது கேளு. ஒரு ஆம்பளை கண்ணா பின்னா ஆர்கியூ பண்ணு. இப்ப நான் உங்களுக்கு ஓசிலே இந்த இவ்வளவு பெரிய டெக்னிக் தரேன். ஆனா ஆர்கியூ பண்ணிட்டு அவளை ஜெயிக்க விடு, உன் பின்னாடி பூனைக்குட்டி மாதிரி சிரிப்பான். ஒரு ஹஸ்பண்ட் மட்டும் இப்போ உன் பொண்டாட்டி வந்து நிம்மதியா ஃபீல் பண்ணுவான். நீ என்ன பண்ற? ஆர்கியூமெண்ட்ல அவங்க பேசுறது தப்பா இருந்தாலும் அவளை வின் பண்ணவே. A real man should create a condition to argue with the wife, but only to lose to her or to make her win. Are you all with me? எவ்வளவு ஆர்கியூ பண்ணாலும் நான் தான் ஜெயிக்க போறேன்னு ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சுட்டா ஆர்கியூ பண்ணும்போதே நிம்மதியா இருப்பா. ஆனா நீ என்ன பண்ற? உன்னோட அனுபவத்துல அங்கதான் திணிப்ப. நான் யாருன்னு தெரியுமா? நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு? எதுக்கு? அதான் ரெஸ்பெக்டுக்கு முதல் அழகே. அவங்க ஏதாவது சொன்னா சும்மாவே சூப்பர்மா சூப்பர்மா. அதே பார்க்காத ராகுக்கு போய் விலகு பிடிக்கிற பாம்புக்கு அவ்வளவு தைரியம் தான் உண்மையான பாம்புக்கு பிடிய. அறிவு வேற ஞானம் வேற. சிகரெட்டு அறிவு வச்சுதான் கண்டுபிடிச்சான், சரக்கு அறிவு வச்சுதான் கண்டுபிடிச்சான், கஞ்சா அறிவு வச்சுதான் கண்டுபிடிச்சான், DMT LSD அழிக்கிறதே அறிவு வச்சுதான். இது அறிவு. ஒருத்தன் புத்திசாலியா தப்பு கூட பண்ணுவான். ஆனா ஞானம்ன்றது என்ன செஞ்சா என் கூட இருக்கவங்க ஹர்ட் ஆக மாட்டாங்கன்னு யோசிச்சு செய்வான். யாருக்கு புரியும்? அப்ப இத்தனை நாள் அந்த தப்பு பண்ணிருப்ப, இன்னைக்கு அதை பண்ணாத. ஒருவேளை நீ இந்த ராகு சுக்கிரன் சனி எல்லாம் நம்புற ஒரு லூசா இருந்தா கூட அதுல இருந்து வரது உனக்கு பாதிப்பா இருந்தாலும் உன்னை கட்டவன் நீ நல்லா இருப்ப நினைச்சா போதும், அதை மிஞ்சி இந்த வைப்ரேஷன் உன்னை காப்பாத்திரும். என்ன நம்பு, சத்தியமா. நீங்க அதனால அப்படியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் சார், அதெல்லாம் எனக்கு மேட்டரே கிடையாது. இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது எனக்கு பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனா கல்யாணம் பண்ணவளை லவ் பண்ணாதான் நீ ஆம்பளே, அதுதான் கெத்து. இதை நான் ஏன் குறிச்சு பண்ணணும்? நான் வரேன். இதை பண்ணலனா வேணாண்டா கண்ணு, கண்டிப்பா நீ இல்லாம அவங்களால வாழ முடியாது. ஒண்ணு விரும்புவாங்க, ஆனா எமோஷனலா ஒரு பெயின் வந்துடும். எமோஷனல் பெயின் வந்த வீட்டுல அவுட் ஆஃப் லவ் வீடு ஃபங்க்ஷன் ஆகாது. அவுட் ஆஃப் அத்தாரிட்டி, அவுட் ஆஃப் பவர். நான் சொல்றேன் கேளு, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. ஒன்ஸ் அத்தாரிட்டி வந்துருச்சுன்னா கான்ஃபிளிக்ட் இன் ரிலேஷன்ஷிப் வந்துடும். நல்லா கவனிங்க சார் இந்த சயின்ஸ். கான்ஃபிளிக்ட் இன் ரிலேஷன்ஷிப் வந்துருச்சுன்னா நம்பாத கண்ணு, அந்த வீட்டில் வயலன்ஸ் அட்மாஸ்பியர் கிரியேட் ஆயிடும். வயலன்ஸ்னா நீ நினைக்கிற மாதிரி உண்மையில கது அடிப்பான், பேங்க் ஆன் டம் பண்ணும், போன் பறக்கும், ஸ்கிரீனை தூக்கி அடிப்பான். இப்ப நான் சொல்றதெல்லாம் ஏதோ படிக்காதவன் செய்யறான்னு நினைக்க போற, சைக்காலஜி டாக்டர் பண்ற வேலை இதெல்லாம். அவனை நம்பி 10 பேர் வந்து உட்கார்றான், குருஜி எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு. அவன் என்கிட்ட வந்து உட்கார்றான். இந்த சீக்வன்ஸ நீ ஒருத்த மூஞ்சி பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அவர் மூஞ்ச பார்க்கணுமே. ஐயோ அப்படி எப்படி பிறந்த குழந்தைய ஏமாந்துடும், இவ்வளவு ஒரு சாதுவான மூஞ்சா. ஒருத்த நல்லவன் ஊருக்கே தெரியும், ஆனா அவன் எவ்வளவு கெட்டவன் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அவன் எப்பெல்லாம் கெட்டவனா இருப்பான்னு மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சீக்ரெட் எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஐ எம் சீரியஸ்லி சேயிங், ஃபர்ஸ்ட் என்ன? ரெஸ்பெக்ட். செகண்ட் என்ன? ரீஅஷ்யூர். மூணாவது மறந்துட்டேனே, பாருங்க, நான் அப்புறம் வரேன். இப்போ மூணாவது நான் மறந்துட்டேனேன்னு சொன்ன உடனே நீங்க என்ன மதிப்பீங்களா? அதான் மூணாவது, ரிமெம்பர், வேற ஒண்ணு கிடையாது. என்னால் சில பார்த்தீங்கன்னா அப்படியே ஐபோன் தான், நோட் பேட் தான், எல்லாம் ஞாபகம் வச்சுப்பான். நாளைக்கு எத்தனை மணிக்கு நான் மூத்திரம் போயணும், நாளைக்கு எத்தனை மணிக்கு மீட்டிங் போகணும். ஆனா கல்யாண நாளை மட்டும் மறந்துடுவான். ஏன்னா 10 கல்யாணம் இல்லை உங்களுக்கு.
நீ எப்போ ஒருத்தரை ஞாபகம் வச்சுக்கலையோ அவங்களுடைய மதிப்பை நீ சிதைச்சிட்ட. நான் ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் தரேன், அவர் வரல, அடுத்த வாட்டி என்ன ஆச்சுன்னு சார் அவர் மறந்துட்டேன்னு சொன்னார் சார். மறந்துட்டானா? அதோட நான் அவனை மறந்துடுவேன். God remember only those who remember him. What is the proof of remembering God? அவர் கொடுத்த blessing ஞாபகம் வச்சுக்கணும். உன் லைஃப்ல நீ 4 கார் வேணும், 5 வீடு வேணும், 1000 கோடி வேணும்னு சேர்க்கலாம். ஆனா குடும்பம் மட்டும் எனக்கு 10 வேணும்னு கேட்க முடியாது. அப்ப பிக்ஸ்டு blessing ஆன உன் ஃபேமிலிய, பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி, just remember them for good reason. இல்ல சார் நான் கல்யாண நாளை மறந்துடுவேன். சாதாரண டாக்டிஸ் வேதம் சொல்றது. 16ஆம் தேதி தான் உங்க கல்யாண நாள் வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டோ செப்டம்பரோ. வேதம் என்ன சொல்லுது? நீ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே கல்யாண நாள் வரப்போகுது, எல்லா மாசமும் 16 ஏதாவது கிஃப்ட் கொடுத்து பழகிட்டு இருந்து. அப்ப எல்லா நாளும் கல்யாண நாளை ஞாபகம் வச்சுட்டுனா, குருஜி இது பெரிய சேஞ்ச தருமான்னு கேட்டா தரும், 100% தரும். ஏன்னா உனக்கும் சண்டை வரும், ஆனா அந்த சண்டையில யார் தன்னை ஞாபகம் வச்சுட்டாங்களோ அவங்கள விட்டு கொடுக்குற மனசு வரும். என்ன நம்பு. ஒரு பெரிய ரகசிய வார்த்தை இது. forgiveness, help each other, love each other. வேணா கண்ணு, அதெல்லாம் உவாக். தன்னை விட்டு கொடுக்காத கணவன் மட்டும் ஒரு மனைவி கிடைச்சிட்டா இந்த உலகத்துல அவ யார்கிட்டயும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டான். என்ன இங்க வந்து எத்தனை பேராவது உங்க மனைவி பண்ணுவீங்க? உன் புள்ள சூப்பரா வளர்றது எவனாலையும் தடுக்க முடியாது. ஆனா நீ அதான் பண்ற, வரவன் கிட்டலாம் கம்ப்ளைண்ட். மாறுவோம், விட்டுருங்க, இதுக்குள்ள டீப்பா போக வேண்டாம். அப்ப 3 R. ஃபர்ஸ்ட் ஆர் என்ன? ரவுடிசம். செகண்ட் ஆர் என்ன? ரேசிசம். அது இல்லையா? ஓகே. But what is the first R with the family? Respect. Second R என்ன? Reassurance. 3வது remember. நீங்க முடிவு பண்ணா நீங்க நினைச்சது உங்களால செய்ய முடியும் முதல்ல உங்க மனசுக்கு தெரியணும். இல்ல சார் நான் தொடர்ந்து செஞ்சுட்டேன், நான் ரொம்ப நாளா செஞ்சேன், எனக்கு பழகிடுச்சு, அந்த ட்ரூத்துக்குள்ள போய் நீங்க மாட்டக்கூடாது. அது ஏன் நான் ட்ரூத்துன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு இது பொய்ன்னு தெரியற வரைக்கும் அது ட்ரூத்து தான். இத்தனை நாளா நான் அந்த பொய்யை தான் உண்மை நம்பணும்னு தெரிஞ்சா அப்புறமா தான் நம்ம ஸ்டூபிட்னு புரியும். ஆனா உங்க மேல தப்பு கிடையாது, யாரும் இங்க வேணும்னு தவறு செய்யறது கிடையாது. இருக்கிறதோட முன்னேறணும்னு நினைக்கிறான். முன்னேறணும்னு நினைச்சுதான் ஒரு எவனா திருடுறவன் கஷ்டப்படணும்னு திருடுறானா? மாட்டினா தண்டனை இருக்குன்னு தெரியும், ஆனா திருடுனது கஷ்டப்படுறதுக்கு இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப திருடணும் நல்லவனா இருக்க தான் ஆசைப்படுறானோ இல்லையோ, நல்லா இருக்க ஆசைப்படுறான். அப்ப நீங்க நல்லா இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் பொறுமையா. நான் நல்லா மட்டும்தான், ரொம்ப சிம்பிள். நான் கெட்டு போன கேரட்ல அல்வா செய்யறேன், கேரட் அல்வா. அந்த அல்வா எப்படி வரும்? நல்லா வருமா கெட்டு போய் வருமா? இதுல எத்தனை பேருக்கு தெளிவு இருக்கு? நான் நல்ல கேரட்ல இல்ல நல்ல தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல காத்தால ஃப்ரெஷ்ஷா அப்படியே ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைக்க தெரிஞ்ச ஒருத்தங்க சிக்கன் பிரியாணி செய்யறாங்க. உங்க அம்மா தான் அதுல ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சுக்கோங்க. ரெகுலரா செய்யற உங்க அம்மா இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. அது சாப்பிடறதுக்கு முன்னாடி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு யோசிப்பீங்களா? இல்ல நிம்மதியா எப்ப சாப்பிடலாம்னு இயங்குவீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? இது சிக்கன் பிரியாணி நினைச்சுக்காதீங்க, ஸ்பிரிச்சுவல் பிரியாணி நினைச்சுக்கோ. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப இதுல சந்தேகமே வராத உங்களுக்கு வாழ்க்கையில மட்டும் ஏன் சந்தேகம் வருது? அப்ப நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இங்க யாரும் எனக்கு நடக்குமான்னு தெரியல சார், சந்தேகமா இருக்கு சார் அப்படின்றத சொன்ன கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேல, ஐயா நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன், எனக்கு அப்படியே உடம்பு அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, என் மனைவி கூப்பிட்டாங்க தான் நான் வந்திருக்கேன், அப்படியே உங்களை நேர்ல பார்க்க போறேன், இந்த டிராமாலாம் விட்டுருங்க. நான் ஒரு 4 பேர் இப்போ உங்க முன்னாடி ஏஞ்சி நிறுத்துறேன் இந்த இடத்துல. எனக்கு பாருங்களேன், எல்லாரும் இங்க யாராவது நான் நிறுத்த தான் நினைச்சு, இது சார் கேன் ஐ ஹேவ் சம் வாலண்டியர்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி? கண்ணா நீங்க கொஞ்சம் நீங்க எந்திரிக்கண்ணா, இன்னும் வேற யாரெல்லாம் வாலண்டியர் எடுத்துக்கலாம்? ஐயா நீங்க எந்திரிங்க. இப்ப இந்த 2 பேர்ல யார் பிரெக்னன்ட் ஆவாங்க கரெக்டா சொல்லுங்க. இல்ல தைரியமா சொல்லுங்க, கூச்சப்படாது. பாருங்க யாருக்குமே சந்தேகம் வரலையா? ஏன்? நான் சொல்றேன் அந்த பச்சை சட்டை ரொம்ப கவர்ச்சியா இருக்காரு, நான் அவரை பிரெக்னன்ட் ஆக போறேன். இப்போ அந்த தம்பியும் இந்த ஐயா 2 பேர் இருக்காங்க, இந்த 2 பேருமே பிரெக்னன்ட் ஆவாங்க நான் சொன்னா கூட நீங்க ஒத்துப்பீங்களா? மாட்டீங்கல்ல. இந்த தெளிவு எப்படி குருஜி சொல்லும் போது உங்களுக்கு ஆசான்ஜி சொன்னாலும் இவங்க 2 பேரும் பிரெக்னன்ட் ஆக மாட்டாங்கன்னு தெளிவா இருக்கீங்களோ, அதே மாதிரி கண்ட தண்டமுண்டம் பேசும் போதெல்லாம் சொன்னது நடந்துடும் போய் உட்கார முதல்ல வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். அப்ப 2 புரிஞ்சுக்கணும். எனக்கு எது சரி எது தவறுன்னு தெரியும் போது அது ஒரு பக்கம், எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் பொய்கிட்ட நீங்க ஏமாற வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு உண்மை தெரியாதால அவன் என்ன ஏமாத்திட்டான், அவன் என்ன வீணாக்கிட்டான், நான் நம்பி ஏமாந்துட்டேன், இல்லையே என்ன நம்பி இப்படி நீங்க சொல்ல வேண்டியதானே? இல்ல சார் அவர் கோட் ஷூட் எல்லாம் போட்டுருக்காரு, எனக்கு தெரிஞ்ச அவர் குழந்தை பெத்து பாருன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? 100% கிடையாது. அப்ப இங்க யாருமே ஏமாறல. ஞானம்ன்றது இல்லாத இடத்துல அஜ்ஞானம் தான் செயல்படும். அப்ப இந்த செகண்ட்ல இருந்து மாறுவோம்,
மாறுவோம். அப்ப நீங்க வந்த காரணம் மாறதுக்கு இல்ல. ஐயா நாங்களாம் வந்தோம், ஐயா நாங்க புத்திஸ்டா மாற போறோம், இந்துவா மாற போறோம், கிறிஸ்டினா மாற போறோம், மதத்தை ஃபாலோ பண்ண. எனக்கு என்ன பைத்தியம்னா, எங்கெல்லாம் புத்திஸ்ட ஃபாலோ பண்றாங்களோ அது போர் கண்ட்ரி, பாம்பு போட்டுக்கிறான், மாத்தி மாத்தி வெட்டிக்கிறான். ஆனா இங்க வந்து ஐயா நான் இனிமே கோவமே பட போறது இல்லை. அதுக்கு என்ன பண்ணீங்க? அதுக்கு நான் புத்திஸ்ட ஃபாலோ பண்ண போறேன். நீ கோவப்படாம இருக்கிறதுக்கும் புத்திஸ்ட ஃபாலோ பண்றதுக்கு என்ன சம்பந்தம்? அங்க புத்திஸ்ட ஃபாலோ பண்ணவே மாத்தி மாத்தி தலையை வெட்டினுக்கான். யாருக்கெல்லாம் புரியுது? நான் பேச போறது நான் நினைச்ச பர்செப்ஷன் கிடையாது. எனக்கு பர்செப்ஷன் மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. பர்செப்ஷன் ஒன்று, அனுமானம் ஒன்று இருக்க வரைக்கும் நம்பிக்கைக்கு போய் மாட்டிப்பீங்க. சார் நான் நம்புறேன் சார், நான் நல்லா இருப்பேன் நம்புறேன் சார், அவர் சொன்னதை நம்புறேன் சார். நம்பிக்கையால வாழ்றவனுடைய வாழ்க்கை கடைசியில கீழ்த்தனமா தான் போய் முடியும். நிஜத்தை நோக்கி வாழ்றவனோட வாழ்க்கை நினைச்சாலும் நினைக்கலாலும் அவன் மட்டும் இல்ல, அவனோட இருக்கவனையும் வளர்த்து விடுற மாதிரி தான் வாழ்ற வாழ்க்கை அமையும். இதுல மாற்றமே கிடையாது. அப்ப நிஜம் என்னது? கடவுள் படைப்புல there is nobody in this world, if you are a human, deserves to suffer, deserves to be unhappy. These are the two fundamental rules of existence. குருஜி அப்ப இந்த உலகம் வீணா போனா, இந்த உலகத்தை பத்தி நீங்க சட்டை பண்ண வேணாம் சொல்ற காரணம், சட்டை பண்ணலாம். உன் பொறுப்புல இருக்கிறத நீ சரி பண்ண உடனே நீயும் உன் உடம்பும் உன் மனநிலையும் நீ சிறப்பா வச்சுக்காம உன் குடும்பத்துக்கிட்ட இருக்க சிறப்பான ஒரு தகுதியை நீ வளர்த்துக்கவே முடியாது. அப்ப இந்த உலகம் மாறதுக்கு நான் நீங்க போய் நல்லது பண்ணாதீங்க நான் சொல்ல வரல. உங்க குடும்பத்துக்கு மேல அக்கறை காட்டாத உனக்கு உலகத்தை காப்பாத்துறன்னு வெளியே போறதுக்கு உரிமையே கிடையாது. இல்ல சார் நான் ஒரு போலீஸ் ஆபீசர் சார், அங்க அது உன் டியூட்டி சார். நான் ஒரு டாக்டர் சார், நான் ஒரு மினிஸ்டர் சார், இல்ல நான் ஒரு பெரிய அந்த இடத்துக்கு அட்வைசரா இருக்கேன் சார், அது உங்க டியூட்டி. அதை மட்டும் சரியா செய்யுங்க. ஏன்னா நீங்க போய் காப்பாத்துறேன்னு சொல்ற எல்லா வார்த்தையுமே இன்னொரு மனுஷன். அப்ப நான் இன்னொருத்தனை காப்பாத்த நான் இங்க உட்கார வைக்கல, உங்களை மட்டும் தான் பார்க்கணும். அறிவு அற்றம் காக்கும். என்னது அற்றம் காக்கும்? கருவி. சிறுவார்க்கும் உள்ளளிக்க லாகாரன். அந்த அறிவிலே சிறந்தது எது? நுண்ணிய நூல் பல கற்பினும். ஒரு இன்ஜினியரா நான் சொல்றேன், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். தன்னை அறிந்திர தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவினை அறிந்த பின்னே தன்னை அர்ச்சிக்கத்தான்.